ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் பொரிச்ச மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி, ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். அதுக்கு நான் ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் ஏற்கனவே மீன் துண்டுகளை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மசாலா தடவி ஊற வச்சுருக்கேன். அதை ஒன்றா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு மசாலா பெருசாக எதுவும் இல்லை, வெறும் இஞ்சி பூண்டு கொஞ்சம், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், உப்பு இவ்வளோ தான் போட்டு நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு ப்ரிப்ரேஷன் ஒர்க்குன்னு பார்த்தா அவ்வளோதான். இதை நம்ம ஃபஸ்ட்டே பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபஸ்ட்டு பொடியை ரெடி பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் வெந்தயம், 2 கை அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4-5 வரமிளகாயை நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கூட குறைச்சிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு நான் மொத்தமாகவே இந்த பொடியை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் இதுக்கு வேறு எந்த பொடியையும் நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு டேஸ்ட்டே வேறு மாதிரி உங்களுக்கு தூக்கி கொடுக்கும். அதனால தான் இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி ஃபிஷ் பொரிச்சிருக்கேன் இல்லையா, அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கிறேன். கடுகு பொரிய விட்டுக்கிறேன். கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயத்தை பொடுசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்திக்கிறேன். எவ்வளவு சின்னதாக நறுக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாகவும் வதங்கி வரும், உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் வெங்காயத்தை ஒரு உப்பு போட்டு ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வருதோ குழம்பு உங்களுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பொடியை இந்த வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி ஓரளவு மிக்ஸ் கொடுத்துட்டு 2 பழுத்த தக்காளியை சாப் பண்ணி நான் சேர்த்திக்கிறேன். மீடியம் சைஸ் தான். வெங்காயமும் தக்காளியும் சம அளவுக்கு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் சாஃப்டாக குக் ஆகி வரணும். ஒரு 4 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆயிரும். நீங்கள் கரண்டி வச்சு அழுத்தினாலே தெரியும், உங்களுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆகும். இதுவே உங்களுக்கு சரியாக இருக்கும் இந்த ஸ்டேஜு. இப்போ நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். திக்காக தான் கரைச்சிருக்கேன். நான் அந்த புளி தண்ணியை சேர்த்திக்கிறேன். இப்போ புளி தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா இது நல்லா கொதிச்சு வரணும். உங்களுக்கு பச்சை வாசமெல்லாம் நல்லா போகணும், சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஒரு 7-8 நிமிஷம் டைம் எடுக்கும். இப்போ எனக்கு சைடில் ஓரங்களில் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இருந்தாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் பச்சை வாசம் இருக்குது, லைட்டாக திக்காகவும் இருக்குது குழம்பு. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு விட்டுக்க போகிறேன். இப்போ ஃபைனலாக ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு அழகாக மேலே ஆயில் எலும்பி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற மீன் துண்டுகளையும் இதில் சேர்த்திக்கிறேன். ஏற்கனவே மீன் நல்லா பொரிஞ்சிருக்கு, நம்ம வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டால் போதும். இப்போ பாருங்கள் நான் ஒரு 2 நிமிஷம் தான் விட்டுருக்கேன். ஃபைனலாக இப்போ நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்டிங்காக டெலிஷியஸாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். எப்பயுமே மீன் குழம்பு செய்கிற மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி பொரிச்சு நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோக்கு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி குக்கிங்.